மானசோல்லாசத்தில் 8வது உல்லாசம் தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தில் 8வது ஸ்லோகம். பிரகாசவ்யதிரேகேண பதார்த்தः கோபி நாஸ்தி சேத் பரமார்த்தோபதேசாந்தः வியவஹாரः கதம் பவேத். பிரகாசம் என்கிறது ஆத்ம பிரகாசம், ஞான பிரகாசம், வேதாந்த பரிபாட்டி. அது மாதிரி இந்த ஆத்ம வத்திரிக்தமாக, ஆத்மாவுக்கு அயலாக அல்லது ஆத்ம பிரகாசத்துக்கு அயலாக எந்த பதார்த்தமும் உலகத்தில் இல்லை என்கிறது சித்தாந்தம். அப்படியாக இருக்கிற பட்சத்தில் பொதுவாக விவகாரத்தில் உள்ள பேதங்கள்லாம் எப்படி ஏற்படுகிறது? விவகாரத்தில் உள்ள பேதங்கிறது லோகத்தில் மட்டும் இல்லையே, வேதாந்த சிரவணத்திலையும் இருக்கே. பித்ருமாத்ரு புத்திர பேதம், ராஜாவுக்கும் பிரஜைகளுக்கும் உள்ள பேதம், குரு சிஷ்ய பேதம் இத்தியாதிகள்லாம் லோகத்தில் பார்க்குறோம். வேதாந்த சிரவணத்திலேயே பேதம் இருக்குது, குரு சிஷ்யன் இத்தியாதி பேதங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? பரமார்த்தமாக ஆத்மாவுக்கு அயலாக வேறு எதுவும் இல்லைன்னா அப்போ யாருக்கு பந்தம், யாருக்கு மோட்சம்? கஸ்ய பந்தஸ்ச மோட்சஸ்ச பத்யதே கேன ஹேதுனா மாயாயா லட்சணம் கிம் சியாத் இத்யேவம் பரிபிருச்சதः. மாயையினுடைய லட்சணம் என்ன? இதெல்லாம் ஒரு சிஷ்யன் கேட்குற கேள்வி. பிரஸ்னஸ்யாத் உத்தரம் வக்தும் பிரதிபத்தும் சுகேன ச உக்தோர்த்தः சப்தபிஸ்லோகைஹி புனः சங்க்ஷிப்ய கத்யதேயே. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு இதுக்கு முன்னாடியே 7 ஸ்லோகங்களால் என்ன சொல்லப்பட்டதோ அதையே மறுபடியும் சொல்லுகிறார். என்ன மறுபடியும் சுகமாக நமக்கு புரியணுங்கிறதுக்காக அதை சொல்லுகிறார். சுருக்கமாக சொல்கிறார். பௌனருக்தியம் ந தோஷோத்ரே சப்தே நார்த்தே நவா பவேத் அபியாசேன கரீயஸ்துவம் அர்த்தஸ்ய பிரதிபத்யதே. சொன்னதையே திருப்பி சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு புனருக்தி தோஷம்னு பேர். சாகித்யங்களில் சொன்னது மறுபடியும் வந்தது அப்படின்னா புனருக்தி தோஷம். இன்றைக்கும் அப்படி தானே சொல்லிக் கொடுக்குறா. ஒரு எஸ்ஏ அல்லது ஒரு ஏதாவது ஒரு ரைட்டிங் இருந்ததுன்னா ரிப்பீட் ஆகுதுன்னா ரிப்பீட் ஆக வேண்டாம், அதை எடுத்துடு அப்படின்னு தான் சொல்லுவாள். சொன்னதை திருப்பி சொல்கிறது இங்கே வரதே இது ஒரு புனருக்தி தோஷம் ஆகாதா அப்படின்னு கேட்டால், புனருக்தி அப்படிங்கிறது ஒரு காவியத்தில் வன தோஷமாக இருக்கலாமே தவிர சாஸ்திரத்தில், அதுவும் அத்தியாத்ம சாதனமான சாஸ்திரத்தில் புனருக்தி அப்படிங்கிறது ஒரு குணமாக போயிடும். சாகித்யத்தில் புனருக்தின்னு சொல்லி எதை தோஷம்னு சொல்லியிருக்காளோ அதுவே யோக வேதாந்த சாஸ்திரங்களில் தாத்பரிய லிங்கங்கள் 6 அப்படிங்கிறதுல அபியாசம்னு ஒன்று. புனருக்திக்கே தான் அபியாசம்னு பேர். அதை ஒரு குணமாக, அதை ஒரு முக்கியமான லிங்கமாக எடுக்கிறா, லட்சணமாக எடுக்கிறா. என்ன ஒரு வர்ணனையிலையோ ஒரு சாகித்யத்தில் உள்ள கதையிலையோ இதிலெல்லாம் புனருக்தி தோஷமாக ஆகலாம், வாஸ்தவம்தான். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் ஸ்திரமாக ஹிருதயத்தில் இறங்கணும், புரியணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம். ஒரு அத்தியாத்ம சாதகனுக்கு அது ஆழ்ந்து ஹிருதயத்தில் அவனுடைய அந்த அவகதி, அந்த ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதலுக்கு விரோதமான பல வாசனைகள் இருக்கும் பொழுது அந்த வாசனைகளை நீக்கி 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 அவனுக்கு புரிய வைக்கணும். எப்படி ஒரு பைத்தியத்துக்கு குழப்பத்தினால சில தவறான எண்ணங்கள் இருக்கும் பொழுது சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லி புரிய வைப்பாரோ, எப்படி டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் பண்ணுறவா சொன்னதையே சொல்லி திருப்பி திருப்பி புரிய வைப்பாளோ, இதுக்கெல்லாம் அபியாசம்னு பேர். அது மாதிரி சித்தாந்தத்தை நிர்தாரணம் பண்ணுற சாஸ்திரங்களில் சொன்னதையே சொல்கிறது என்கிறது ஒரு குணமாயிடும்.
அதுதான் இங்கே புனருக்தி தோஷம்னு எடுத்துக்காம அபியாசம்னு எடுத்துக்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே, ராமாயணங்கிறத ஒரு சாகித்யம்னு பார்க்கலாம், சாஸ்திரம்னு பார்க்கலாம். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே இந்த திருப்பி திருப்பி சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான காண்டம் சுந்தர காண்டம் தான். அதுதான் காண்டங்கள்லேயே சிறப்பான காண்டமாகவும் சுந்தரமான காண்டமாகவும் சொல்லப்படுகிறது. திருப்பி திருப்பி வருது, தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்டான்னா தோஷம் இல்லை. சீதாதேவி அப்படி ஒரு டிப்ரெஷனில், அப்படி ஒரு கேதத்தில் இருக்கும் பொழுது ஆஞ்சநேய சுவாமி திருப்பி திருப்பி ராமருடைய குணங்களை சொல்கிறதும், சொபந்தும் அனுகீர்த்தையன்னு திருப்பி திருப்பி ராமருடைய கிருபை, ராமர் கொடுக்குற செக்யூரிட்டி, இது எல்லாத்தையும் சொல்கிறதும், ராமருடைய ஒரு பிரபாவம், ராமருடைய ஒரு வீரியம், ஹனுமார் சீதையை சமாதானப்படுத்துறதுக்கு, சீதைக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு எத்தானா முறை சொல்லியிருப்பார். திருப்பி திருப்பி அதுவே வந்துன்னு இருக்கும். 30வது சர்க்கத்துல 40வது சர்க்கம் வரைக்கும் நிறைய ரெப்பிட்டிஷன். ஒரு சாகித்யம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு தோஷம் தான். சில ஸ்லோகங்கள் எல்லாமே திருப்பி திருப்பி வரும், சில வார்த்தைகள் எல்லாமே திருப்பி திருப்பி வரும். வால்மீகி டெலிபரேட்டாக அதை ரீட்டைன் பண்ணியிருக்கார். அது சாகித்யமாக பார்த்தா தோஷம்தான். ஆனால் அதை சாஸ்திரமாக பார்க்கணும். சாஸ்திரமாக பார்க்கும்பொழுது அது குணமாயிடும். அப்படி ஒரு கேதத்தில் உள்ள ஒரு 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 இண்டிவிஜுவல் அந்த கேதத்தை நீக்கணும்னா முதல்ல ஒரு முறை சமாதானப்படுத்துறது, சமாதானம் ஆனா மாதிரி இருக்குது, மறுபடியும் கேதம் வருது, மறுபடியும் சமாதானம் படுத்துறது, அப்படியே மாற்றி 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 போகும். இது ஏதோ சீதையினுடைய கதை அப்படின்னு மட்டும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா அது சாகித்யம். அது எப்போ சாஸ்திரமாறுது அப்படின்னு, சீதாதேவி அப்படிங்கிறது ஒரு ஜீவதத்துவம். அந்த ஜீவதத்துவம் நம்ம எல்லாருமே இப்படி ஒரு கேதத்தில் இருந்துட்டுருக்கோம் உபாதிகளால். அப்போது பரதத்துவமான ராமரை பற்றி ஆச்சாரியன் பேசுகிறார், ஆச்சாரியனான ஹனுமான் பேசுகிறார் அப்படிங்கிற பாவத்தில் வரும்பொழுது, அங்கே ஹனுமான் பேசுறது எல்லாமே சீதாதேவிக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம ஆச்சாரியன் திருப்பி 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 பகவான் ராமச்சந்திரனுடைய குணங்களை எடுத்து சொல்லி 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 நம்மளுடைய உபாதிகளை, நம்மளுடைய கிளேசங்களை, நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கி நம்மளை பார்த்து ராமர் கிருபாளுடா, ராமர் ஒன்று அழைக்கிறதுக்காக வரார் அப்படின்னு சொல்கிறதாக எடுத்துக்க வேண்டிய சாஸ்திரமாக இருக்கிறதுனால புனருக்தி தோஷம்னு வால்மீகி நினைக்காம இது அபியாசங்கிற குணமாக நினச்சி அதை கொண்டு வரார். ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். எங்கெங்கெல்லாம் ரெப்பிட்டிஷன் இருக்கோ, உபனிஷத்துலேயோ வேதாந்தத்துலேயோ ராமாயணத்துலேயோ, அங்கங்கெல்லாம் நம்ம நினைவு கூற வேண்டிய ஸ்லோகம், அங்கங்கெல்லாம் கோட் பண்ண வேண்டிய, எடுத்துக்கொள்ள வேண்டிய ஸ்லோகம். பௌனருக்தியம் ந தோஷோத்திர சப்தேனார்த்தேன வா பவேத். சப்தத்தினாலேயோ அர்த்தத்தினாலேயோ இதை புனருக்தி தோஷம் என்று பார்க்க வேண்டியதில்லை. அபியாசேன கரீயஸ்துவம் அர்த்தஸ்ய பிரதிபாத்தியதே. அபியாசம் அப்படிங்கிற குணமாக இதோட வெயிட்டேஜ் இங்கே ஜாஸ்தியாகிறது அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியால் இங்கே சொல்கிற அழகு. மேலே ஆதிசங்கருடைய ஸ்லோகத்தை பார்க்கலாம். விஸ்வம் பஷ்யதி காரியகாரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா சிஷ்யாச்சாரியதயா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததः ஸ்வப்னே ஜாக்ரதி வா யயேஷ புருஷः மாயா பரிப்ராமிதः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த விஸ்வம், இந்த ஜகத்தை இதில் நிறைய காரியம் காரணம் இருப்பதாக தென்படுகிறது, பார்க்குறான். அது மட்டும் இல்லை, சொத்தை ஆளக்கூடிய எஜமான் அல்லது தாசன் எஜமான் என்றும் பார்க்குறான். சிஷ்யன் ஆச்சாரியன்கிற பேதமும் இங்கே தென்படுகிறது. அப்பா பிள்ளைங்கிற பேதமும் இப்படி தென்படுகிறது. எங்கே தென்படுகிறது இவ்வளவு பேதங்கள்னு? விழிப்பில் தென்படலாம், சொப்னத்தில் தென்படலாம். ஆனால் இந்த எந்த பேதமும் ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லை. சொப்னத்திலேயோ ஜாகிரத்திலேயோ இது மாதிரி பேதங்களில் மாயையினால் சுழட்டப்படுகிறான் ஒரு புருஷன். இதுக்கு விவகாரம்னு பேர். விவகாரத்தில் இந்த புருஷன் மாயையினால் சுழட்டப்படுகிறானே தவிர சுஷுப்தியில், அதையும் கடந்த துரியத்தில், சமாதியில் இந்த புருஷனே
தட்சிணாமூர்த்தி. அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். மேல வியாக்கியானம் சுரேஸ்வராச்சாரியால், ஸ்வயம் பிரகாசே சத்ரூபேபி ஏகஸ்மின் பரமேஸ்வரேயே காரிய காரண சம்பந்தாத்யநேகவித கல்பனா. ஸ்வயம் பிரகாசமாக சத்ரூபமாக இருக்கக்கூடிய ஒரே ஆத்மாவினிடத்தில் காரியம், காரணம், காஸ், எஃபெக்ட் முதலிய விதவிதமான கல்பனைகள், இந்த கல்பனைகள் நிறைய நடக்கிறது. கல்பனைகளுக்கு நிறைய இடம் கொடுக்கும் இந்த மாயை. எது மாதிரி இந்த கல்பனைகள் அமையிறதுன்னு, குரு சிஷ்யன், அப்பா புள்ள, இதெல்லாம் எது மாதிரி பேதம் அப்படின்னா, ஞானியாக இருந்து பார்க்குறவனுக்கு ராஹோ சிரஹா சுஷிக்கஸ்ய மமாத்மா பிரதிபாவபுஹு இத்தியாதி கல்பனா துல்யா ந பிருதக் வஸ்து கோச்சரா. ராகுனுடைய தலை, ராகுக்கு தலையை தவிர வேறு ஏதாவது உண்டான்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் சொல்லும் பொழுது என்னென்ன, ராகுவோட தலை அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு, வழக்கம். சுஷிஹி கசிய, ஆகாசத்தில் சுழி, ஆகாசத்தில் எங்கேயாவது சுழி உண்டான்னு ஏதோ தெரிகிறது, அதுதான் பிரமன்னு பேர். அதாவது சுழி அப்படிங்கிறதே ஒரு வேக்கும். ஆகாசத்தில் வேக்கும்னு என்ன அர்த்தம்? சுஷி கஸ்யேகே மமாத்மா, என்னோட ஆத்மா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்னோட ஆத்மான்னு ஒன்று உண்டா? நான் தானே ஆத்மா, என்னோட ஆத்மா அப்படின்னு சொல்கிற மாதிரியும், பிரதிமாவபுஹு இந்த விக்கிரகத்தினுடைய உருவம், விக்கிரகம்னாலே உருவம்னு அர்த்தம். அப்புறம் விக்கிரகத்தினுடைய உருவம் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனும் தெரிகிறது. இதெல்லாம் சம்ஸ்கிருதம். இது மாதிரி இன்றைக்கும் கலோக்கிலாம் நிறையலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நடு சென்டர் அப்படிங்கிறோம். நடுனாலும் சென்டர்னாலும் ஒன்று தான், கேட்டு வாசல், இதெல்லாம் சகஜமாக சொல்கிற விஷயம். பார்க்குறதுக்கு பேதம் மாதிரி இருக்குமே தவிர ஆஃபாய் ஆஃபாய் அணையிறது அப்படிம்பான். ஆஃபாய் ஆஃபாய் அணையிறதுனால அணையிறதுன்னு தான் அர்த்தம். அது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பேதம் மாதிரி இருக்கே தவிர இது பரமார்த்தத்தகா ஒன்று தான். இது எப்படியோ அப்படி தான் பித்ருபுத்திராதி பேதம், குரு சிஷ்ய பேதம் இத்தியாதிகள் கூட இப்படி தான். ஒரு விஷயத்தில், அதாவது சிஷ்யனுக்கு, அந்த அக்ஞானியான சிஷ்யனுக்கு அல்லது ஜிக்யாசுவான சிஷ்யனுக்கு வேணா குரு சிஷ்ய பேதம் அப்படிங்கிறது தெரியலாமே தவிர, ஆனால் குருவாக வேதாந்த பாடம் நடத்துகிறவர் இருக்காரே, இது ஏதோ வியாவகாரிகமாக இந்த பேதம் உண்டே தவிர, ஆனால் பரமார்த்தத்தில் சிஷ்யனோ குருன்னோ எந்த பேதமும் கிடையாது என்கின்ற அபேத திருஷ்டியில் தான் உட்கார்ந்துருப்பார். அப்படி தான் பாடமே நடத்துவார். வாஸ்தவத்தில் பார்த்தா குருவுக்கு அந்த பேதம் கிடையாது. நம்ம புது பிரிவா ஒரு கிரந்தம் பண்ண, அது குருப்பிரியா அப்படின்னு இந்த கிரந்தத்துக்கு பெயர், ஒரு வேதாந்த கிரந்தம். அதில் ரொம்ப விசேஷமாக ஒரு சுவாரஸ்யம் சொல்கிறார். ராமச்சந்திர பிரபுவுக்கும் பரசுராமர் ராமர் 2 பேரும் மகாவிஷ்ணு தான். ஆனால் 2 பேரும் எப்படி பேதப்பட்டவா போல சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு நாடகம் பண்ணுறாளோ, அது மாதிரி தான் குரு சிஷ்யாள் பேதம் அப்படிங்கிறது இங்கே எப்படி ஒவ்வொன்றா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ராஹோஹோ சிரஹா, அது அந்த அந்த உதாரணத்தில் இதையும் ஒரு உதாரணமாக சேர்த்துக்கலாம். ராமர் பரசுராமருக்கு என்ன பேதமோ அந்த பேதம்தான் குரு சிஷ்யனுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரசமாக சொல்கிறா. உபாசிய உபாசகத்வேன குரு சிஷ்ய கிரமேண சேகே சுவாமி பிருத்தியாதி ரூபேண கிரீடதி ஸ்வேச்சையா ஈஸ்வரஹா. உபாசியன், உபாசகன், குரு, சிஷ்யன், சுவாமி, பிருத்தியன் என்றெல்லாம் ஈஸ்வரன் ஸ்வேச்சையா ஒரு வாசாம கோச்சரமான ஒரு இச்சையினால விளையாடுகிறான். இதெல்லாம் ஈஸ்வரனோட லீலை.